வானே வானே அதே ஊர் தானே வானே, அதே ஊர் தான், அதே நம்ம மக்கள் தான். நட்சத்திரத்தை பட்டம் பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்டம் பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு ஆள்டாயல துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு ஆள்டாயல துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பங்காரே இருந்தானே, என்ன செய்ய போறானோ இழுத்து வச்சு சூம்பி விட வாரான். நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? வானத்தில் நிலவு வரும், மனமதுரை பையாத்து தண்ணி வரும். வானத்தில் நிலவு வரும், மானாமதுரை தண்ணி வரும். வானத்தில் நிலவு மானாமதுரை தண்ணி வரும் கட்டாளி பனை. வானத்தில் நிலவு வரும், மானாமதுரை பையாத்து தண்ணி வரும். காளிமுனி கூட வரும், நான் வளவரிச்சா விளாங்கு வரும். உன்னை அலலாரார சாதி ஜனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் இருத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் சட்டியோட படுத்துறடி. நட்சத்திரத்தை குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும், குடஜலி ரக்கமா பொண்ணு வேணும். நமக்குள்ளே குவலையும் இந்த சாதி ஜனம் இது துங்கலையும். குச்சு குச்சு ரக்கமா வரமாட்டா, கொஞ்சம் வெஜ பொண்ணு ஒண்ணு தரமாட்டா. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை வரவுல பேசவும் முடியுமா? பொட்ட புள்ள வெத்து கூடு சிக்கு சிக்கு போதும் என்ன விட்டு வீடு திக்கு சக்க. தன்ன நன்னா தன்னா போயிட்டானா அவ போயிட்டால, எதுக்கு போனா என்ன போனா நீ போனையானா? ஏய் லைலா நீ அடி மஜ்னு நான் அடி, சேர்ந்து பார்க்கவும் வாமோடி. விவோவோ பாய் வாயின பையன் சியோர கேள் கேளுனா டொங்காஸ் டொங்காஸ் இந்த மயிறு மயிரை புடுங்கடா. என்ன வாடினாலும் வாசிக்கிறீங்களே, எந்த ஊர் மேலே கரைக்க? காரியாவட்டி. காரியாவட்டி இது தகரஞ்சட்டா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாத்தமங்கலம் உண்மையிலே ஒரு புண்ணியமான ஊர். இந்த ஊரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் ஒரு 3 நாளைக்கு நான் பேசுவேன். உண்மையிலேயே நான் வரும்போதே மேலூர் பஸ் ஸ்டாண்ட்லாம் கேட்டேன். என்ன கேட்டேன்னு கேட்கக்கூடாது தம்பி. பஸ் ஸ்டாண்டு பூரா விசாரித்தேன். இந்த சாத்தமங்கலம் இன்றைக்கி தான் போகிறேன், எப்படி ஊருன்னு. அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்க பூரா ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீதிக்கும் நியாயத்துக்கும் சொன்ன சொல்வாக்கு மாறாத கிராமம், அவ்வளோ மரியாதான கிராமம், யாருமே மேடையெல்லாம் ஏற மாட்டாங்க, ஆனால் சொன்ன வாக்கை தவற மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன், அதை நீங்கள் தான் நிறைவேற்றணும். இந்த பேசின நாடக காசை கொடுத்துட்டீங்கன்னா காலகாலத்தில் கிளம்பிடுவேன். கடலாக இருந்துச்சடா ஆற்றுல அழகரை இறங்குறது மாதிரி இருந்துச்சு கூட்டம். இப்போ பாரு, நெல்லுக்காயை போட்டு ஆளாட்டின ஆள் மாதிரி. வடக்கதலை வச்சு படுக்காதையடா வாரிட்டு போயிட முடியும், தெக்கதலை வச்சு படுத்து தெருவாக்கிட்டாய். எந்த பைய கண்ணு வெட்டுச்சோ இதில் எத்தனை பேர் பைக்கு அவன் வண்டியை விட்டுட்டு வேறு வண்டி எடுத்துகிட்டு போகிறான். இதில் எத்தனை பேர் போதையில் அடுத்த ஊரில் போய் படுக்கிறானோ. என்ன செய்வேன்? பொம்பளையால நெருக்கி போயிடுச்சு, அதுக்குள்ளே ஜானியோட போயிடுச்சுல, சாணி தொளிக்க போயிடுச்சுல. நீ சமரஜம்
இந்த பாட்டுக்கு ஊன்னு வேண்டாம் சொல்லுவேன். தம்பி தம்பி இந்த கேமரா முன்னாடி உட்காந்து தம்பி அவங்க 2 பேரும் அந்த வெள்ளை வேட்டி யாருப்பா கொஞ்சம் பிறண்டு கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் உட்காந்துருக்க ஜீரம் ஒரு படத்துக்கு எடுக்க ஜீரம் கிண்ணா கிண்ணா என்ன கருவாடு காய போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா அலஞ்சுருட்டும் வாழை சுருட்டும்டா எங்க ஐயனாரு மாடும் வலது கொம்ப ஜாக்கியும்பா. இன்னும் பாடி ஒரு பிரயோஜனம் இல்லையாப்பா, குழந்து போச்சு. எத்தனை நாரதர், நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. பருச்சூர் பழனியப்பா தாத்தா தான் எனக்கு தாத்தா. இது என்னடா கரடி தாயத்து வைக்கிற மாதிரி, ஏன்டா வாடா வாடான்னு சொல்ல செருப்பிட்டு அடிச்சு போய் மயிருமனே போப்பா. இது மீசியா வேற என்ன கவிட்டு வந்தியா? இவெல்லாம் டோல்கேட்டில் வேலை பார்த்தான்னு இவன் எந்த வண்டியும் முண்டைக்கு நம்பர் தெரியாது. மரியாதை இங்கே வர்றியா இல்லை உரிச்சு எடுத்து போடுவேன். இங்கே வா, கொடுத்துட்டு வாடா. இப்போ எதுக்கு நீ மவுரை போட்டுட்டு அங்கே தெரியுற பெருச்சாளி மாதிரி? உன்னையால தான் 2 நட வந்து உள்ளே போய் இழைக்கிற. உடம்புக்கெல்லாம் போட்டுக்கான்னு மீசா போடு. சின்ன எலி பூனையை கவனம் மாதிரி. இப்போ வந்த நாரதரே கிடையாதுங்கய்யா. சோழநாத்து விற்கிறவன் ஆள் இல்லாமல் கொண்டு வந்து அப்போ நீங்கள் நினைப்பீங்க கிடையாது. இரவிலே நாரதர் பகலில் மதுரையில் பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். உண்மையிலே சத்தியமாக உண்மை. பார்த்தீங்களா, இது யாருக்குமே இது வராது. எதுக்கு இங்கே வர்றேன்னா அந்த சம்பளம் பத்தலையாம். இதை அடித்து வந்து ஏர்போர்ட்டில் இடம் எழுதி கொடுத்தால, மதுரை விமான நிலையம் இருக்குல்ல, அந்த இடம் பூரா 3 ஏக்கர் இவனுடையது. அன்றைக்கி எழுதி கொடுக்கும்போது இவர் தான் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு, எத்தனையோ பேர் பயனடைவாங்க, அதனால் அரசாங்கம் கேட்குது விமானத்தை நிலையத்துக்கு 3 ஏக்கரை எழுதி கொடுங்கப்பான்னு சொல்லிவிட்டு, இப்போ இவனுக்கு இடம் இல்லாமல் மண்டன் நகர் பஸ் ஸ்டாண்டில் வரது கிடைக்க திமுரு கூதி தானே இதெல்லாம். பரிச்சூல் பழனியப்பனை சந்தித்தேன், அஞ்சரைக்கட்டை ஆறுமுகத்தை சந்தித்தேன், முத்தப்பானனை சந்தித்தேன், முனீஷ்காந்தை சந்தித்தேன், ராகுல் சந்தித்தேன், எல்லாத்தையும் சந்தித்தேன். வாங்கத்தான் இந்த இப்போ காது ஊற்றிடும் சாப்பிட்டு போ. அது என்னடா தேடுது? 100 நாள் வேலைக்கு இப்பயே கிளம்பிருச்சா என்ன? ஆளுகளை காணாமல் தேடுதுங்க ஆத்தா. யாரத்தான் வேணும்? இதில் ஒரு நல்ல வேலை தூக்கிட்டு போ. கிளச்சு சாவியை காணாமா? என்னத்த பாய காணாமா? இருங்கடா, கேமரா ஃபோக்கஸ். அதுக்கு தெரியுதுடா கேமரா. என்னத்த காணா? ஐயா காணாமா? என்னது சுண்ணாம்பு பாக்கிட்ட காணாமாத்தா? ஏல அது என்னன்னு கேளுங்கப்பா. அதை நான் கண்டுபிடிக்காம போக மாட்டேதா? நீ சொல்லுத்தா. அத்தாய் என்ன காணா? என்னடா ஏதா இது வேற மையன், அது பேரனை காணாமல் தேடுதுடா. பேரனை காணாமத்தா? என்னடா அது காதே கதா? அது கிடையாது, அது திமுருக்கு தெரியுது. ஏத்தாய் உண்மையிலே கேட்காதா? மைக்கு போட்டு பேசி கேட்கலைன்னா அது காதே இல்லைடா. நான் கிளம்புறது நல்லது. அரே உண்மையிலே வாடா, பொழந்து ஓச்சு. ஏத்தாய் ஏத்தா ஏத்தா ஆத்தா யார காணா? வெத்தலையே காணாமா? சிச்சுக்க வெக்கம் இல்லாம இவ்வளோ நேரம் என் உசிரியே ஓட்டறிஞ்சு இப்போ தாண்டா கேட்டிருக்கு சாமி. ஆனால் இதுக்கு மருமகெல்லாம் சோறு ஓடுறதுக்குள்ளே விடிஞ்சிடும்.
குழம்பு ஊற்றவான்னு கேட்க அது வேணா. இங்கிட்ட இருக்க 4 பேர் இப்போ நாடகத்தை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. பேசாமல் இருங்கடா டேய் தம்பியெல்லாம். குச்சு 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 குச்சு. சந்திக்கிறேன் சாமியார. பரவம்பட்டி கிஜாவா கலிஜேரி கஜாவா? நாராயண நமக. அவர் வரலப்பா. என்னுடைய பாட்டன் ஸ்ரீமன் நாராயண அவர் வரலங்க. அவர் வராவிட்டாலும் கூட அவர் சோனையும் அழகரும் உள்ள படுத்திருக்காங்க. நாராயணன் வரல. நான் கூப்பிட்டேன். அது என்ன போட்டா ஒத்துக்கலை என்ன போயிட்டாப்புல. ஏன்னா கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் வரக்கூடியவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடியவர் தாயா. இன்னொன்று வரும் கூப்பிடாம. யாரு? கரண்ட். மனிதனாகப்பட்டவன் இயந்திரத்தினுடைய உன்னை புழக்கிறேன் பழுவாகப்பட்டதை அழுத்தினாதான் அந்த மின்சாரம் என்று சொல்லக்கூடியதே வருமியா. ஏதோ பேசாத இப்போ மேடையில் அசிங்கப்படுத்திட்டு போயிடுவேன். ஏன்னா என்னை பற்றி உனக்கு தெரியும். அசிங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்னையா தெரியும் உங்களுக்கு? அப்படி கேட்கக்கூடாது. இந்த ஜாமி என்ன ஜாமி? ஒரே கேள்வியில் ஒரே ஆப்பாயிடுவார். இது என்ன ஜாமி? இது என்ன சாமிங்க? அப்போ பார்த்துக்கங்க ஐயா. சாமியே என்னன்னு தெரியாமல் நீ பவுடர் போட்டு வந்திருக்கிய. சாமிக்கே சாமியை தெரியல. கை தட்டலாம். இதை அசிங்கப்படுத்துறது கிடையாது. நானே கேட்டுதானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, நீங்களே கேட்டு தருகிற பொழுது சும்மா தானே. இந்த சாமி ஐயனார் இருக்குல்ல. ஆமாங்க. ஐயனார் யாரு? எந்த சாமியோட அவதாரம் ஐயனார்? கை தட்டலாம். என்ன பார்த்தேன் நாடகமே இவ்வளோ நேரம் ஒத்தியதையும் பார்த்தேன். போனாலும் கூட திரும்பி வந்துடணுமா? அப்படி வந்தாதே நல்லா இருக்குமே. நான் தான் சொன்னேனே எங்கள் ஊர் அம்பலாறு நாட்டாமேட்ட. என்னிடத்துல நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. இங்கு குடிகொண்டுள்ள ஐயனார் யாரு, ஐயனாருடைய அவதாரம் என்ன அப்படின்னு நீங்க என்னிடத்துல கேட்டிருக்கீங்க. ஆமா ஆமாங்கய்யா. அப்ப உங்களிடத்துல நான் கேட்கணும் இல்லையா? என்ன வேணா கேளுங்க, சொல்லிடுறேன். ஏன்னா முருகனுக்கு எத்தனை படை வீடுங்க? என்னாச்சு கேட்கிறேன். இருமுடி கட்டி வந்தது சரிதான். ஏன்டாப்பா தூக்கிட்டு வர? ஏன்னா காரணம் இல்லாம நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா? யாரு ஐயனாரு யாருடைய அவதாரம்? சூப்பர் சூப்பர். 5 பேர் ஒரு வண்டியில போறாங்களே. நான் படிச்சு படிச்சு சொல்றேன்டா. இன்னும் 2 பேரும் சேர்த்து ஏத்தணும். கேமரா திருப்புறதுக்குள்ள போயிட்டேன். அந்த கண்டாலிமையும் அதுக்கிட்டே வரேன். என் மயம் மாதிரி ஒரு அறிவாளி உலகம். நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா? ஐயனார் யாருடைய அவதாரம்? ஏன்னா அவரே கேள்வியை கேட்டு அவரே பதில சொல்லிட்டார். இப்ப வந்தா பாத்தீங்களா ஒருத்தர் எப்படி வந்தான்னு சொன்னீங்க? இருமுடி கட்டி வந்தார் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப இருமுடி யாருக்குங்க கட்டுவோம்? இருமுடி யாருக்கு கட்டுவான்? மாலை ஓட்ட ஆளு கட்டுவான். மாலை போட்ட ஆளு தாங்க கட்டுவாரு. கை தட்டலாம். எந்த சாமிக்கு இருமுடி கட்டுவாங்கன்னு கேட்டேன். முருகனு கட்டுவாங்க, ஓம் சக்தி கட்டுவாங்க, எல்லா சாமிக்கும் இருமுடி கட்டுவாங்க. இருமுடினா பொதுவா முக்கிய தெய்வம் யாருங்க? ஐயப்பன். ஐயப்பன். ஆமா. அப்ப ஐயப்பனுடைய அவதாரம் தான் ஐயனார் அவதாரம். முத ஐயனாராகப்பட்டவர் எங்க அவதரிச்சாரு? பிரிச்சு ரிப்பேர் பண்ண ஆள் வந்திருக்காரு. இங்க சீடி பாக்குறதுக்கு உனக்கு என்னடா வேலை? தம்பி தம்பி போயிருங்க தம்பி, அரைஞ்சு விடுவேன். ஐயனாருக்கு அவதாரம் ஸ்டேட் பேங்க்கு இன்ட்ரிக்கு வந்திருக்காரு. நம்ம எல்லாம் எங்க போய் கும்பிடுறோம்? வளத்தி வத்தலின்னு வகுத்தால வந்துருச்சு. கேரளாவில் போய் கும்பிடுறோம். யார? ஐயப்பனை. ஆனா அவர் அவதரித்ததோ எங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் தான். பாபநாசம் என்று சொல்லக்கூடிய மலையில சொரிமுத்து ஐயனாராக அவதரிச்சார். யாரு? ஐயப்பனாக. ஆமா ஆமா உண்மை. ஐயப்பனுடைய அவதாரம் ஐயனார் தாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். நான் உங்களிடத்துல என்ன கேட்டேன்? முருகனுக்கு எத்தனை படை வீடு? எத்தனை படை வீடு அப்படின்னு கேட்டேன். 6 படை வீடு. 6 படை வீடு. 6 படை வீடுகள்ல அதிக பக்தர்கள் பாத யாத்திரை செல்லக்கூடிய ஒரு இடம் எதுங்க? சூப்பர். அதிக கூட்டம் ஒரு கோயிலுக்கு வருதுன்னா இங்க நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டீங்க? போக மாட்டேன்னா விடு. அதிக பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்லக்கூடிய ஆலயம் எதுங்க? பழனி. பழனி படை வீடா? இல்ல இல்ல, அது முனியாண்டி வீடு. எங்க இது பதிலா? ஒரு நல்ல ஆளு சொல்லணும்.
என்ன கேட்டாங்க? ஐயனாருடைய அவதாரம் என்னன்னு கேட்டாங்க, சொன்னேன். பழனியாகப்பட்டது படைவீடா? சொல்லுங்க. படை வீடு கிடையாது, அது முருகனுக்கு ஒத்திக்கு வாங்கின வீடு. ஏன்னா உண்மைதாங்க, உண்மைதான். முருகனாகப்பட்டவருக்கு வந்து ஒத்திக்கு வாங்கின இடம்தான். எது? பழனி என்று சொல்லக்கூடிய மலையா? அக்கா, சும்மா வடிக்கல நான். திருச்செந்தூர்ல முருகன் இருக்கார்ல, ஆமா. திருச்செந்தூர் முருகனுக்கு ஏன் திருச்செந்தூர் முருகன் பேர் வச்சாங்க? திருச்செந்தூர் முருகனுக்கு ஏன் திருச்செந்தூர் முருகன் கேட்டேன். இப்ப இவர் பதில் சொல்லுவார். இது வெளிநாட்டு செம்பரியாடு. நீ வந்து சொல்லியா? ஏன்னா ஐயா. திருச்செந்தூர் முருகனுக்கு ஏன் திருச்செந்தூர்னு பேர் வந்துச்சு? நான் சொல்றேன். சொல்லியா? நான் சொல்லுவேல பூ. சொல்லியா நீ? அம்மாலும் சொல்லிடுறேன். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தம்பி, தம்பி, திருச்செந்தூர் முருகன் ஏன் பேர் வந்துச்சுன்னு நான் கேட்டேன். திருச்செந்தூர் முருகனுக்குன்னு கேட்கல, நான் அரைஞ்சே விடுவேன். அப்புறம் 2 வாரத்தில் அடிச்சு விடுங்க. மணப்பாறை முருகன் என்று வைத்திருக்கலாம், வைக்கவில்லை. கேட்ட கேள்வி என்னையா? சொல்லுவேன். ஏன் ஒரு இப்பத்தானே மணப்பாறைக்கு போயிருக்கேன். இந்த முறுக்கு வாங்கி சாப்பிட்டு சுத்தி அப்படியே வருவார் போல. பஸ் கிடைக்க நம்மள திருச்செந்தூர் இருங்க. தூத்துக்குடி முருகன் என்று வைத்திருக்கலாம், சரி. அப்படியும் வைக்கவில்லை. கீழவளவு முருகன் என்று வைத்திருக்கலாம், இடம் பத்தாது. இடம் பத்தாது. இல்ல கீழையூர் முருகன் என்று கூட வைத்திருக்கலாம், பட்டா பத்தாது. பட்டா இல்ல பத்தாது. ஆனா ஆனா மாட்டுத்தாவணியில வாங்கினாங்க ஒரு பேனா. கேட்ட கேள்வி என்னையா? பின்றேன் நம்ம. இல்ல நீங்க பேசக்கூடியதுக்கு இது என்ன சம்பந்தம்? இருங்க இருங்க. திருச்செந்தூர் முருகனா இருந்தாலும் மாட்டுத்தாவணியில் ஒரு பேனா வாங்கிட்டே அந்த இடம் நம்ம இடம்னு எழுதி வாங்கினாங்க. அது சொல்ல வரேன். அதத்தான் மாட்டுத்தாவணியில வாங்கினாங்க பேனா. ஏன்னா இருனா அந்த பேனாவினுடைய விலை 12 ரூபாய். ஆமா, பசா பேனா வித்தாரு. தம்பி, கேட்ட கேள்வி என்னையா? தம்பி, எனக்கு ஒரு நேரத்தை போல நான் இடது கைட்டே அரைஞ்சே ஒரு. அப்புறம் திருச்செந்தூர் முருகனுக்கு ஏன் திருச்செந்தூர் முருகன் பேர் வச்சிருந்தா நான் கேட்டேன். பேனா வாங்கினாங்க, முள் உடைஞ்சு ஓச்சு மையக்கானா, இதெல்லாம் ஏன்டா ஓடிட்டு உயிரை வாக்குறிய? சடக்குன்னு சொல்லுங்கடா. திருச்செந்தூர் என்றால் திருச்செந்தூர் என்பது ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம். ஆமையா, புனிதமான ஸ்தலம் தானே. ஆலயங்கள் தோறும் சரி. மாலை இடுவது நன்று, மாலை ஓடுவது நன்று. ஆமாங்க. ஆமா ஆமா. அதிலேயே கூடிய ஒரு சிறப்பு என்னவென்றால் சரி, பாத யாத்திரை செல்வது. அதில் போய் தான் அடி வாங்கி நிற்கிறேன். உன்னை டாட்டாச்சுக்காரன் அடிச்சு விட்டேன். பாத யாத்திரை செல்லும் பக்தர்களின் கவனத்திற்காக ஓரமாக போங்க. ஓரமாக செல்ல வேண்டும். பின்னாடி சிவப்பு ஸ்டிக்கரை ஒட்டி டிகா டிகா அப்படி முன்ன விட்டு போக வேண்டும். கேட்ட கேள்வி என்னையா? என்ன அதான் சொல்ல வரேன். சொல்லுங்க. தெரியக்கூடாது. சாமி, திருச்செந்தூர் முருகனுக்கு எதற்காக திருச்செந்தூர் முருகன் என்ற பெயர் வந்தது என்றால், சென்னை செல்லும் பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 2314 4வது பிளாட்பாரம். வாங்கமோ வாங்க. ஐயா சொனோசோய் சொனோசோய். விதமான ஒண்ணா இருக்கையா? பத்தேன் ட்ரெயினில் ஏறி இருக்கேன். திருச்செந்தூர் போங்க. ஐயோ கேட்டு வருவேன். டேலை மூக்கந்தல்லே அடிச்சு போடுவேன். திருச்செந்தூர் முருகன் என் பேர் வந்து ஒரே வாரத்தில் அடிங்க. திருச்செந்தூர் முருகன் ஒரே வார்த்தையில் சொல்றேன். ஆமையா. அப்படி எதற்காக பெயர் வந்தது என்றால், திருச்செந்தூர் முருகன் ஆரம்ப காலத்திலேயே திருச்செந்தூர் முருகன் என்று இருந்தது. தற்பொழுது திருச்செந்தூர் முருகன். இல்ல இதே பதிலா? திரு என்றால் உயர்வு. திரு இட்ஸ் என்னையா இச்சு? சா போட்டு புள்ளி வைக்கணும். சாப்பாட்டு புள்ளி வச்சா இச்சுன்னு தெரியுமியா? திரு. சரி. பேரு வைக்க போனவர் திரு. பேர் வைக்க போனவர் திரு. பேர் வைக்க போனவர் திருனா பெரிய ஆளு. ஆமா, பெரிய ஆளு. உயர்வு. மதிப்பிற்குண்டான ஒரு ஆளத்தை என்னன்னு சொல்வது? உயர்வு. அந்த காலத்திலே மாட்டு வண்டி. ஆமா. போனாரு, மாட்டை கயத்தை இழுத்து பிடிச்சாரு. சரி. திரு இட்ஸ். என்னய்யா? திருச்சந்த். சந்துக்குள்ள இருந்து ஊருகார வருவாரா? சந்துல மாட்டு வண்டி போய் சந்துக்குள்ள இருந்து வர்றாங்க. சரி. தூர். ஒரு பல புளிய பல மர தூர். அங்கான படுத்து வெயில் நேரம் இழப்பாங்கனார். போற வழியில வெயிலுக்கு மாடு ரொம்ப தூரம் நடக்க முடியல. ஆமா, வரலாறு எங்களுது. மயங்கிருச்சு. அவரும் கூட வந்தார்ல அன்னைக்கு.
மாடு மயங்கிருச்சு. அப்பதான் பாட்டில் ஊத்துனது. அப்பதான் அவருக்கு பாவம் அன்னைக்கு லேசா அங்கே எவனை பீர் பாட்டில் உடச்சி போட்டு அவரு காலில் திணி குத்தி அன்னைக்கெல்லாம் நம்ம எவ்வளோ வேதனைப்பட்டோம். நம்மளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஏன்னா நானும் ககனமார்க்கமாக வரக்கூடியவனியா, நீங்க- எனக்கு எதுவும் குத்தாது இல்ல. குத்தாது. குத்தாது. எங்களுக்கு என்ன குத்தத்தாங்க செய்யும். நாங்க எல்லா பூலோகவாசி, ஆமாம். காடு மேடு என்று சுத்தக்கூடியவர்கள் நீங்க. காடு அப்படி என்றால் பல வகை காடு உண்டு. செவக்காடு, கரிசக்காடு, சரி, செங்காடு. சம்பந்தமே இல்லாம எதுக்கே காட்டுக்கு வர்றீங்க நீங்க? நீங்க அப்படியே சொல்லியா? தேவையில்லாதது. இல்ல, ஏன் காட்டுக்கு வர்றீங்க? நான் காடை பத்தி எது இழுத்தனா? நீங்க என்ன கேட்டாலும் நாங்க சொல்லுவோம். என்ன கேட்டான்னு சொல்லுவீங்களா? ஒண்ணும் தெரியாம வந்திருக்கோம். மதுரையில என்னென்ன ஆலயமையா இருக்கு? மதுரையிலே இருக்கக்கூடிய ஆலயம் என்னென்ன ஆலயம்னு கேட்டேன். அதைத்தான் சொல்ல வரேன். சொல்லு. நான் சொல்றேன், மதுரையிலேயே ஒரு புண்ணிய ஸ்தலம் மதுரை. ஆமா, அந்த மதுரைக்கு ஆரம்ப காலத்திலேயே தூங்கா நகரம் என்று ஒரு பெயர் உண்டு. உண்டு. தூங்கா நகரம் என்று எதற்காக பெயர் வைத்தார்கள் என்றால், இரவு நேரத்திலேயே மனிதர்களெல்லாம் அதிகமான தூக்கம் தூங்காமல் நடமாடி கொண்டிருப்பார்களாம் அந்த காலத்தில். அதற்காகத்தான் மதுரைக்கு தூங்கா நகரம் என்று வந்தது. லேய், நான் கேட்டது என்ன கேட்டேன்? என்ன? தூங்கா நகரம் ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டேனா? இல்ல, மதுரையில எத்தனை வகையான ஆலயங்கள் இருக்குன்னு கேட்டேன். மதுரையில எந்தெந்த ஆலயம் இருக்கு ஏன் சிங்கம் சொல்லுவேன். சொல்லியா? கேள்வி கேளுங்க. இப்பதானே கேட்டேன். மதுரையில என்னென்ன ஆலயம் இருக்கு? என்ன அறிவான பையன் நீங்க? கேள்வி அதுதானா? கேள்வி அதான்டா. மதுரையில என்னென்ன ஆலயம்? என்னென்ன ஆலயம் இருக்கு? எங்க அண்ணன் சொன்னியா தூங்கா நகரம் சொன்னியா? நான் ஊர் பேரை கேட்கலடா. ஆ, என்ன ஆலயம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். மீனாட்சி ஆலயம் இருக்கு. சரி ஆ, மதுரை வீர ஆலயம் இருக்கு. சரி தொட்டிச்சி ஆலயம் இருக்கு. சரி. வேற என்ன இருக்கு? ஏண்டா முண்டை தூங்கு முஞ்சு முண்டை. இவனை காட்டில அறிவா பேசுவேன்னு நினைச்சா என்னமோ பெரிய பேக்கரி வச்சிருக்க மாதிரி ஏ. தான். கிரீம் பண்ணு இருக்கு, மயிர் இருக்கு. சுக்காப்பி, மல்லிகாப்பி. ஒருவேளை வியாபாரம் பார்க்கக்கூடியவனா இருப்பான். மதுரையில் இருக்கக்கூடிய ஆலயம் அத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் மக்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் என் தாய் மீனாட்சி. தம்பி மீனாட்சி எந்த காலத்துல சாமி ஆடினாங்க? சாமியாடி இருக்கு. தம்பி 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 இந்த சாமி ஆடாது. தம்பி தம்பி அவனை அவனை உள்ள கொண்டு எரிச்சிருப்பா. அந்த கடாயை உரிங்க, செவரொட்டியை மட்டும் எடுத்து வைங்க. எல்லாத்துக்கும் மதுரை என்ன வர்றது? மீனாட்சி. அதுக்கப்புறம் அழகுமலையான், 18ஆம் படியான், மதுரை பாண்டி கோயில், சொல்லிக்கொண்டே போகலாம். மதுரைக்கு ஏன்னா, சிறப்பு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்க சொன்னது மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அழகர் கோவில் இருக்கு, இப்படி எத்தனையோ கோவில் இருக்கு. ஆனா சொல்லுவார்கள், இந்த இடத்துல மதுரை என்பதை அழிச்சது யாருன்னு கேட்டா கண்ணகி என்று சொல்லுவாங்க. ஆமா, கண்ணகி. கண்ணகிக்கு மதுரையில கோயில் இருக்குதா? இருக்கு. எங்க இருக்கு? மதுரையில் கண்ணகிக்கு கோயில் இருக்கு, யாருக்குமே தெரியாது. உண்மை. நான் சொல்றேன், சிம்மக்கல் இருக்குல்ல, ஆமாங்க. சிம்மக்கல் பக்கத்துல லேசா அங்கன ஆலப்புழா கல் இருக்கும். அடுக்கி வச்சிருப்பாங்க. சரி. அந்த ஆலப்புழா கல்லை ஒட்டி அப்படியே பிரியா ஜூஸ் கடைன்னு ஒன்று இருக்கும். மத்தியானம் நல்லா கூலிங்கா கொடுப்பாரு. ஏன்னா நான் கேட்டது என்னையா கேட்டேன்? எரியா என்ன முருகன் அட்ரஸ் சொன்னா தெளிவா சொல்லணுங்க. கரெக்டா அவங்களுக்கு தெரியும். அவங்க டெய்லி கண்ணை அப்பத்தா பார்த்து ஆடுவாங்க. அது ஊதி வாங்கலைன்னா கேமரா புள்ளி புள்ளி அடிக்கும்ன்றாங்க. அந்த ஆலாப்புழாக்கு பக்கத்தில் யார் கடை? சர்பத்து கடை. ஒரு தடவை முனி ஒரு நேரத்துக்கு அந்த கடைக்கு பேர் மாத்துவாங்க போல. முனிசாமியின் கடை தான் இருந்துச்சு, மாத்தினதே அது. 2024 மக பேரை வச்சுட்டாங்க பிரியா. இப்படி சமாளிக்கலைன்னா நாடகத்துக்கு வரக்கூடாது. எந்த பிரியா? பிரியா கூல்ட்ரிங்க்ஸ் பின்னாடி இருக்கு பூச்சியம்மாள் வீடு. சரி. மதுரை அளித்த கண்ணகிக்கு மதுரையில் கோவில் கட்டாட்டாலும் தன்னுடைய பூஜை அறையில் கோயில் கட்டியிருக்கு அந்த பூச்சி கிளவி. ஏன்னா சகோதரர் சொல்லுவது போல, ஏன்னா எதிரியா இருந்தாலும் உண்மையை சொன்னா ஏத்துக்கக்கூடிய பக்குவம் மனிதனுக்கு இருக்கணும். ஏன்னா சிம்மக்கல்ல நான் எனக்குமே பார்த்தீங்கன்னா மதுரையில் இப்படி ஒரு கோவில் இருக்குதா அப்படின்னு பார்த்தா தெரியாது. ஒரு சுமை தூக்கக்கூடிய ஒரு பை வாங்குவதற்காக அந்த வழியில் சென்ற பொழுது நம்ம வடக்கு ரத வீதி, ஆமா, சிம்மக்கல்ல இருந்து வடக்கு ரத வீதியில் போனீங்கன்னா செல்லாத்தம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு கோவில் உண்டு. உண்டு. செல்லாத்தம்மன் என்று சொல்லக்கூடிய கோவில் தான் கண்ணகிக்கு மதுரையில் உண்டான கோவில். பரவாயில்லையா, நல்லா சொன்னீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டனே, பழனி. ஆமா, பழனி ஏயா பேர் வந்துச்சு?
இலே இங்க வாடா. நான் கேட்டது பழனியை கேட்டேன். ஆனா பழனியை விட்டு எல்லாத்தையும் சொல்றாப்புல. என்னடா அப்படின்னு வாந்தி வருதா? வாய் திறந்து பேசியா. என்ன கேட்டீங்க? பழனி என்று பெயர் வர காரணம் என்னன்னு கேட்டேன். பழனி என்று பெயர் வர காரணம் என்ன? அதைத்தானே நான் கேட்கிறேன். அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேட்டேனா? அதான் சொல்ல வரேன். சொல்லியா. பார்ப்புகொள்ளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம், ஏன்னா இப்பதே மாட்ட போறாரு. அதை பார்த்து மகிழத்தானே அங்கே கடல் போல் ஓட்டம். ஏன்னா முன்னேறி போகக்கூடிய பாதையில தான் பின்னேறி போகும். ஆமா. நான் என்ன கேள்வி கேட்டேன்? பழனிக்கு ஏன் பழனி பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். நான் சொல்றேன். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? வரலாறுன்னா மொத்தமா சொல்லித்தாங்க சொல்ல முடியும். வரலாறோட சொல்றீங்களா? மொட்டை மொட்டையா சரியா? சொல்லுவாங்க, மக்கள் சொல்லியா? புரியணும்ல. சொல்லுங்க சொல்லுங்க. பழனிக்கு இளநீ என்று வைத்திருக்கலாம், ஆனா வைக்கவில்லை. இல்ல கழனி என்று வைத்திருக்கலாம், வைக்கவில்லை. இல்ல ஷாலினி என்று கூட வைத்திருக்கலாம். என்னய்யா? அந்த பிள்ளை சண்டைக்கு வந்துடும். அப்படிங்கிறதுக்காகத்தான் பழனி என்று எதற்காக வைத்தார்கள் என்றால், முருகன், சரி பிள்ளையார், சரி ஐயப்பன், சரி சிவன், பார்வதி, இவங்கெல்லாம் யாரு? ஒரே குடும்பம், ஒரே குடும்பத்து ஆளுங்க. ஆமா. நான் கேட்டது என்னய்யா? என்ன பழனி ஏன் பேர் வந்துச்சு? அதத்தான் நான் கேட்டேன். பெருங்கைட்டு அடிச்சு போடு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல சாமி. ஏன் சாமி போட்டு அப்ப நீ வந்து சொல்ற வாடா. ஏய் எதற்காக பழனி என்று பெயர் வந்தது என்றால், சொல்ல வந்தேன், மறுபடியும் ஆரம்பிச்சேன். அன்னை காலையில 6 மணிக்கு. என்னை காலையில அன்னைக்கு காலையில 6 மணிக்கு. அது போல வர்றாரோ? என்ன காரணம் என்றால், நீங்க வந்ததா? கூட்டம் போனதா? பழனிக்கு ஆமையா 1814 சில்லறையில, 1814 சில்லறையில சில்லறை என்ன கணக்குலயா சேரும்? 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் அந்த 4 என்று சொல்லக்கூடியதே சில்லறை கணக்குல தான் சேரும். சரி. 1814 சில்லறைனா என்ன கணக்கு? அந்த நாட்டு கணக்கு சில்லறை 12 சில்லறை மணி. இப்ப மணி வந்து 3 சில்லறை. 3 சில்லறை. ஆமா. சரியா. பழனி அந்த சில்லறையிலேயே 1800 என்ன சொன்னேன், 14 சில்லறையிலேயே அந்த காலத்திலேயே ஒரு அண்ணன் இருந்தார். பெயர் இருளாண்டி. இருளாண்டிக்கு அவருக்கு என்ன அங்க வேலை? ஓம்பிரதானா? அவருக்கு வேலை என்ன அங்க? அந்த காலத்து இல்ல ஆண்டி, இந்த காலம். அந்த காலத்து இருளாண்டி. நீ இரு ஆண்டி. நீ வந்து இர் ஆண்டி. ஆண்டி என்றாலே ஒரு புனிதமான ஒரு முருகனை குறிக்கும். ஆமா, ஆண்டி பையன் பண்டார பையன் ஏன் சொல்றாங்க? ஆண்டி வேஷம் இடுவார் பழனியிலே முருகன். ஆமா. ஆண்டி வேஷம் எதற்காக முருகன்? தம்பி, ஆண்டி கிடையாது, ஆண்டி. ஆண்டி தானே சொல்ற. சரி, நான் கேட்ட கேள்வி என்னையா? பழனி. ஆனா பழனியை விட்டு அவர் என்னென்ன வேஷம் போட்டாரு, அங்க என்ன ஓடுதுன்றெல்லாம் சொல்ற. பழனி ஏன் பேர் வந்துச்சு? பழனி ஏன் உட்காண்டிய? நாளை காலையில சொல்லுவேன். சொல்லட்டும் போவோம். வாடா, உனக்கு தெரிஞ்சா நீ சொல்ற. இப்ப வாடா, சொல்றேன். எந்திரா. வாடா. ஔவையார் என்ற ஒரு அம்மையார் இருந்தார்கள். சரி. அந்த ஔவையார் பாட்டின் என்று பாடக புத்தகங்களிலே இன்று கல்வி கற்கின்ற குழந்தைகள் எல்லாம் அவர்களை தெரிந்திருப்பார்கள். ஆமாங்க. அவர்கள்தான் வந்து கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்க? ஞானப்பழம். சரி. ஞானப்பழம். ஞானப்பழம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவ்வப்பொழுது முருகன் வாங்கினார். இந்த பழம் நீ வாங்குவே என்று நான் நினைத்து பார்க்கவில்லை என்று அந்த ஔவையார் கூறிய போது முருகன் மன திருப்தியோடு வாங்கினார். பழம் நீ வாங்கின, பழம் நீ வாங்கின, பழம் நீ, பழம் நீ, பழம் நீ, பழனி. பாரியா, ஏன்னா உண்மையை சொல்ல போனா ஒரு கோமாளி இப்படி சிரித்த முகத்தோட மக்களை சிரிக்க வைத்து இது நமக்கு தேவையில்லாத சிந்திக்கக்கூடிய வகையில ஐயா விளக்கத்தை சொல்லி இருக்கிறார். அஜித்,
இது தேவையில்லாத வேலை. 10 பேரை கிளப்பி விடுறதுக்கு நம்ம போகிறது நல்லது. ஏன்னா பழனி என்று சொல்லக்கூடிய இவர் சொன்னது போல அவை மூதாட்டியாகப்பட்டவர் என்ன சொன்னா, பழத்துக்காக நீ வந்திருக்க, பழம் போல நீயே இருக்கின்ற பொழுது எதுக்கு நீங்க இன்னொரு பழத்திற்காக ஆசை கொள்கிறீர்கள்? பழமே நீ, அவருடைய மேனி. இங்கே பேசாத, அந்த அந்த பெட்டியில் போய் பேசிட்டு வா. பழமே நீ அப்படி என்று சொல்ல காரணத்தினாலதான் பழனி பழனி என்ற ஒரு பேர் உண்டாச்சு. சொல்லிட்டால, நீ அவனோட பப்புனா இருப்ப. இல்லங்க, அவரு என்ன சொன்னாரு, என்ன அவருடைய தன்மையின் அடிப்படையில் சொன்னாரு. உண்மையிலேயே இப்பேற்பட்ட கோமாளியை சந்திக்கிறது மிகவும் சிறப்பு. இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல? ஆமாங்க. நீங்க நாரதர் தானே? ஆமா. முத நாரதர் வேஷம் போட்டது யாரு? முத நாரதர் வேஷம் போட்டது யாருன்னா, இது என்னையா கேள்வியா இருக்கு? ஏய் முருகா, அப்ப கவனிங்க, இப்ப பாரு, பயங்கரமான அது பிடிச்சு விட்டேன். முத நாரதர் வேஷம் போட்டது யாரு? வேஷம் போடக்கூடியதா இது வேஷம் கிடையாது. நாரதராகப்பட்டவர் தோற்றுவிக்கப்பட்டவர் எப்படியா வேஷம் போட முடியும்? தப்பு. நான் கேட்ட கேள்வி, முத நாரதர் வேஷம் போட்டது யாருன்னா நாடக நடிகர். அப்ப முத நாரதர் வேஷம் போட்டது நாடக நடிகர்கள் தான். ஆமா, அந்த நாடக அவர் நடிகர் அவதரிச்சதுனால தானே நாடக நடிகர்களே வேஷம் போட்டாங்க. அதத்தான் அப்படி அவர் அவதரிக்காவிடில் அவர் வேஷம் போட முடியுமா? அவதரிக்கனால தான் போட்டிருக்காங்க. போட்டாங்க. மறுபடியும் அவர் வரமாட்டாரே, அவருடைய வேடத்தை நாம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாங்க. சரியா? நல்லா பேசுறீங்க. சரிங்க. உங்க பேரு? என் பேர் கதையின் சாராம்சம். கதையின் சாராம்சம் வீரத்தேவை. உன் பேரு? கிள்ளி வளவை. அவன் பேரியா? சேங்கமாரை. திருப்போணம் சேர்மே. உள்ள ஏதோ இவன் வேற சேங்க, அது சிதப்பு சேங்க. உள்ள ஏதோ ஒரு சத்தம். அந்த பிள்ளைதான். எந்த பிள்ளையா? டான்ஸ்கார பிள்ளை. பக்கத்துல பாத்ரூம். பக்கத்திலே பாத்ரூம் கட்டி வச்சா ஓயாம மோத்திரம் மூலத்தையும் செய்வா. இல்ல, அந்த சத்தம் இல்லையா? ஆ. ஆளோலம் சோ என்று சொல்லக்கூடிய சத்தம் ஒன்று ஒலித்தது. ஒருவருக்கு இருவர் உள்ள இருக்காங்க. ஒருவருக்கு இருவர் உள்ள இருக்காங்க. எதற்காக இருக்கிறார்கள்? காவல் பார்த்து கொண்டு இருக்கிறார். எதற்காக காவல்? திணைக்கு அவள். அவளை நான் பார்க்கலாமா? ஒரு 530 ரூபா செலவாகும். வாட் மிஸ்டர்? எதுக்குயா? சம்பளம் காசு வாங்காம எங்க அப்பா எந்த வேலையும் பார்க்க கூடாது. காசுனா என்ன? காசு என்றால் பணம் பந்தியிலே. இவன்கிட்ட போய் கேட்குறீ, நீ பெருங்குண்ட லூசா இருப்ப போலையா? அவன் ஒன்று கேட்டா அவன் வந்து சடங்கு வீட்டுக்கு லிஸ்ட் போடுவேன். சரிங்க, அழைத்து வாருங்கள், நான் செய்கிறேன். ஆசீர்வாதம் கூட பிறந்திட்ட தம்பி. அண்ணா. தம்பிகளா? அண்ணா. பாட்டே பாடல இவ்வளவு ஃபீலிங் ஆகாது. கூட பிறந்திட்ட எப்பிறவி பாண்டியனே, கூட்டுக்கிளி போல பந்தமட ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி பாண்டியனே, இன்று பிரிந்தோமடா ஒவ்வொருமே நாம, இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன்? காரில் சென்றா கூட கடகடையா திண்டு குடிய கெடுத்திய எப்பிறவி, திண்டு குடிய கெடுத்த எப்பிறவி பாப்போலு. தம்பி, நீ பார்க்கும் போது எனக்கு அந்த மாதிரியே தெரியும். வெள்ளையச்சவளை எடுத்து வாடி, வெள்ளையச்சேவளை எடுத்து வாடி, வீரனும் போருக்கு செல்வதினா கருப்பு சேவளை எடுத்து வாடி, கண்மணிய ஆறுயிர சந்தனலட்சுமி ஓடிவாடி, சந்தனலட்சுமி ஓடிவாடி ஓடிவாடி ஓடிவாடி. கண்ணை. பூங்குயிலே பூங்குயிலே, எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன், நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு, நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு, பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன். பூங்குயிலே பூங்குயிலே, எத்தனை நாளா நீ காத்திருந்தேன்.
குதி பீமனோடு பேரெழுதி எமி மசரியா இருந்தா நானும் வெள்ளிட்டு வாரேனையா எமி மசரியா இருந்தா நானும் வெள்ளிட்டு வாரேனையா பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன் நாளான கண்ணி பொண்ணு கண்ணே கண்ணே நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துக்கு மேலவுத்துல இருந்து நாரதர் வந்திருக்கிறார். நாரதரா ஆமாத்தா, அழைத்து வாருங்கள். வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மல்கி விழலாம் மாமா பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா மாமா இந்த பொம்பளமே ஆசைப்பட்டு மல்கி விழலாம் வேண்டாமா சாமி வேண்டாமா என்ன போல பொண்ணு ஒண்ணு வேண்டாமா சுவாமி வேண்டாமா சாமி வேண்டாமா என்ன போல பொண்ணு ஒண்ணு வேண்டாமா அச்சமடம் ஞானம் மறந்தாச்சா காத்தோடு காத்தாக போயாச்சா சுவாமி அச்சமரம் ஞான மறந்தாத்தம் காத்தோடு காத்தாக போயாட்டம் வேண்டாமா சாமி வேண்டாமா என்ன போல பொண்ணு ஒண்ணு வேண்டாமா சுவாமி வேண்டாமா சாமி வேண்டாமா என்ன போல பொண்ணு ஒண்ணு வேண்டாமா உள்ளே போனவுடன் சீனை மூடவும், குழந்தை பிறந்தவுடன் தகவல் கொடுக்கவும். சாமி இதான் என் ஆளு. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. குலப்பாம்பு, தண்ணி பாம்பு, சேரப்பாம்பு. குலப்பண்பியா? ஆமா ஆமா, நான் பாம்புன்னு சொல்லலையே. சரி சரி. ஆஹா, அழகான பெண் இவள் அல்லவோ? பெண் ஏன்னா, தேவலோகத்துல கூட இப்பேற்பட்ட பெண்ணை பார்த்தது இல்லையா? நாளை காலையில ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை என்று சொல்லக்கூடியவர்களை காட்டிலும் பேரழகாக இருக்கிறார்களே. ஆமா ஆமா.